ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஒரு பாசிட்டிவ் வைபோட இன்னைக்கு நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மள்ட்ட பேசுற, நம்மள்ட்ட கைடன்ஸ் வாங்கிட நிறைய பேர் சொல்றது என்னன்னா, எனக்கு வந்து படிக்கிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறதா நிறைய பேர் நம்மள்ட்ட சொல்ற கமெண்ட். சோ இதுக்கான ரெக்டிபிகேஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ யாருக்கெல்லாம் முதல்ல டைம் கிடைக்கல அப்படிங்கறத சொல்றேன். சோ யாரெல்லாம் வந்து சின்ன ஹாஸ்பிட்டல்ல அதிக மணி நேரம் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா டைம் கிடைக்காது. மார்னிங் 8 o'clock இருந்து நைட் 8 o'clock வரலும் 2 ஷிஃப்ட் உள்ள ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கண்டிப்பா டைம் கிடைக்காது. இன்னொன்னு, ஒர்க் பண்றவங்களுக்கு கண்டிப்பா டைம் கிடைக்காது. யாரெல்லாம் ஒர்க்கிங்கோ, நர்சிங் முடிச்சுட்டு யாரெல்லாம் ஒர்க்கிங்கோ அவங்களுக்கு டைம் கிடைக்காது. ரெண்டாவது, யாரெல்லாம் அதிக மணி நேரம் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு டைம் கிடைக்காது. மூணாவது விஷயம், ரெண்டு குழந்தைங்க இருக்கு, ஃபேமிலியை ஃபுல்லா நான் தான் பார்க்கணும், வேற யாரும் வீட்டுல வேலை செய்ய மாட்டாங்க, வேலையையும் பார்த்துக்கிட்டு நான் தான் வேலைக்கும் போகணும், மீன்ஸ் அவுட்லயும் போய் நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டைம் கிடைக்காது. சோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் வந்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான என்ன வேலைகளோ அதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்கேஸ் நீங்க ஒர்க்கிங் உமனா இருந்தீங்க அப்படின்னா பினான்சியலி ஓரளவுக்கு ஓகே, ஸ்டேபிள், ஒரு வருஷத்துக்கு என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வேலையை விட்டுட்டு ஒரு 1 year ரஃப் அண்ட் டஃபா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வேலை வாங்கிட்டு அழகா லைஃப் என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், சோ வேலையை விட்டுட்டு உங்களால அதை கோ த்ரூ பண்ண முடியும், என்னால மேனேஜ் பண்ண முடியும், பினான்சியலி ஓகே, நான் என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதிக மணி நேரம் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்றவங்க வேலையை விட்டுட்டு நீங்க வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1 year ரஃப் அண்ட் டஃபா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். செகண்ட் திங், இல்ல என்னால வந்து வேலையை விட முடியாது, நான் வேலைக்கு போய்கிட்டே என்னோட பினான்சியல் சப்போர்ட்டையும் நான் வந்து பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஷிஃப்ட்ல ஒரு 6 hours 8 hours ஷிஃப்ட் உள்ள மாதிரி, வேலை கம்மியா உள்ள மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமிங்கும் அங்க வந்து கிடைக்கும், ஒர்க் லோடும் அதிகமா இருக்காது. சோ வீட்டுக்கு வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், வீட்லயும் நான் தான் வேலை பார்த்துக்கணும், வெளியிலயும் நான் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பிளான் பண்ணி மார்னிங் 4 o'clock 4:30க்கு எந்திரிச்சு ஒரு 6:30 7 o'clock வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சுட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டு வேலையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நைட்டு ஒரு 8:30க்கு உட்காந்து நைட் ஒரு 11:30 மணி வரைக்கும் படிச்சீங்க அப்படின்னா இதுலயே மார்னிங் ஒரு 3 hours, ஈவினிங் நைட் ஒரு 3 hours, 6 hours உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஆனா நீங்க இங்கேயும் வீட்லயும் வேலை பார்க்கணும், அங்கேயும் போய் ஒர்க் பண்ணணும், வந்து படிக்கணுங்கிறப்ப இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வரான்மெண்டா, ஒரு ஹெக்டிக் என்வரான்மெண்டா இருக்குது. சோ அதனால நீங்க இதை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணணும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தையும் நீங்க வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இன்கேஸ் நீங்க பேச்சுலரா இருந்தீங்க, மேரேஜ் ஆகல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வெளியூர்ல எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க வந்து பெரம்பலூர்லயோ இல்ல திருச்சிலயோ இல்ல வேற பக்கம் தர்மபுரி பக்கமோ இருந்தீங்க அப்படின்னா எங்கேயாவது போய் ஹாஸ்டல்ல இருந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். பினான்சியலாவும் நான் சப்போர்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் நான் ப்ரிப்பரேஷனும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஹாஸ்டல்ல, அதாவது நீங்க ஃபேமிலியில இல்லாம, அதாவது பேச்சுலர் லைஃப்ல இருந்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல்ல போய் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 hours 8 hours ஒர்க் பண்ணிட்டு மீதி வந்து 16 hours இருக்கு, அதுல 6 hours வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்தாலும் மீதி 10 hours வந்து ஹாஸ்டல்ல வச்சு நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் ஃபார் ப்ரிப்பரேஷன். சோ இந்த மாதிரி உங்களோட டைம் மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேல நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிருவீங்க, அதுல வந்து டவுட்டே கிடையாது. எனக்கு வந்து வீட்ல வேலை பார்க்கணும், ஹஸ்பண்ட் ஒர்க்கிங், 2 பிள்ளைங்க இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, நானும் ஒர்க்குக்கு போகணும், பினான்சியலி ப்ராப்ளம், எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டுல வரமாட்டேங்குது, எக்ஸாம் வேகன்சி கம்மியா தான் வருது, இந்த மாதிரி எதெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நம்மள்ட்ட என்ன பாசிட்டிவா இருக்கு, சோ நம்ம வந்து எதை வச்சு நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். மார்னிங் 4 o'clockல இருந்து 6 o'clock 6:30 வரைக்கும் கண்டிப்பா என்னால ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். நைட்ல வந்து 3 hours ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். ஹாஸ்டல்ல போய் படிக்க முடியும், வேலையை விட்டுட்டு படிக்க முடியும். இப்போ வந்து 80:20 ரிசர்வேஷன் இருக்கு, அதை என்னால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். கேட்டகரி ரிசர்வேஷன் இருக்கு, அதை என்னால யூட்டிலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி என்னென்ன பாசிட்டிவ் உங்கள்கிட்ட வந்து எடுக்க முடியுமோ அதை எடுத்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு நீங்க ப்ரிப்பரேஷனை நல்லா பண்ணலாம். அதனால நெகட்டிவ் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம், நம்மள்ட்ட என்ன பாசிட்டிவ் இருக்கு, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத கரெக்டா பிளான் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா ரஃப் அண்ட் டஃபா
டெடிகேட்டடா சின்சியரா நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 1 இயர்ல நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஆர்ஆர்பியோட எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ மார்ச் 25 உங்களுக்கு வந்து எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா கரெக்டான டேட் தான், ஏன்னா அது வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. சோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், ஒரு 6 months பிளான் எப்படி பண்ணுங்கிறது அடுத்த வீடியோல போடுறேன். யாராருக்கெல்லாம் இந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளோட கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ நான் வந்து இப்போ வந்து அக்டோபர் நடக்குது, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். சோ கிட்டத்தட்ட 6 months ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஒரு டைம் டேபிளா போடுறேன். வேணுங்கிறவங்க கமெண்ட்ல நிறைய பேர் சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து போடுவோம். சோ ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து பண்ணுங்க, தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து எக்ஸாம் கொடுங்க. கண்டிப்பா நீங்க வந்து சக்சஸ் ஆகலாம், அதுல டவுட்டே கிடையாது. இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இருக்க குரூப்ல ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.